Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா ரொம்ப ஒரு ஈஸியா செய்யற மாதிரியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். எல்லா வகையான காய்கறிகள் எல்லாம் வச்சு தேங்காய் பால் சாதம் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த தேங்காய் பால் சாதம் நார்மலா செய்யற மாதிரி இல்லாம இதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலா விழுது அரைச்சு பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செய்யறப்ப ரொம்ப நல்லா டேஸ்டாவும் இருக்குறதோட நல்ல வாசனையாவும் இருக்கும். இன்னைக்கு இத வந்து நான் உருளைக்கிழங்கு மசால் வறுவலோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் போட்டுருக்கேன். அந்த போஸ்டோட லிங்க்கும் இந்த ரெசிபியோட டீடைல்டு இன்கிரிடியன்ட்ஸ் லிஸ்ட் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷனோட நம்மளோட வெப்சைட் www.gomathirecipes.com வந்து போஸ்ட் போட்டிருக்கிறேன். அந்த போஸ்டோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பப்பட்ட செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சாதம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாதம் செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் நல்லா நிறக்க அளந்தது பாசுமதி அரிசி எடுத்துருக்கிறேன். பாசுமதி அரிசிக்கு பதிலாக நம்ம வீட்டில் இருக்கிற சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம், புழுங்கல் அரிசி. அதோட அளவு தண்ணியெலாம் வந்து நான் தண்ணி ஊற்றுறப்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த பாசுமதி அரிசியாக இருக்கட்டும் புழுங்கல் அரிசியாக இருக்கட்டும் நம்ம குக்கர் வைக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா கழுவிட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா ஊறணும். சப்போஸ் கொஞ்சம் நம்ம வதக்கிறதுக்கு நேரம் ஆகுது அப்படின்னா 20 நிமிஷம் கழித்து அரிசியை நல்லா வடித்து எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி இல்லாமல். இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு விழுது அரைக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பட்டை இந்த சைஸில் ஒன்று சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா 2 பச்சை கலர் ஏலக்காய், அடுத்து வந்து ஒரு 4லேருந்து 5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு விழுதா இல்லை அப்படின்னா 4 பல்லு பூண்டும் ஒரு 4 பல்லு பூண்டு சைஸ்லேயே இஞ்சியும் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 பெரிய வெங்காயம் இந்த சைஸில் இருக்கிறது நீளமாக நறுக்கினதுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு இருக்குது, இதையும் அதில் சேர்த்துக்கோங்க. இதிலே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா நான் வந்து 3 பச்சை மிளகா சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து தண்ணிலாம் எதுவுமே ஊற்றாமல் நல்லா கொரன்னு இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிட வேண்டாம். இப்போ அடுத்தது வந்து தேங்காய் பால் செய்ய போகிறோம். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா நான் ரொம்ப அதிகமாக சேர்க்க போகிறது கிடையாது, கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன். இந்த 2 கப்பு அரிசிக்குன்னு பார்த்திங்கன்னா 1 கப்பு துருவின தேங்காய், அதாவது ஒரு சின்ன மூடி 1 மூடி தேங்காய் துருவி சேர்த்துருக்குறேன். இதில் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2லேருந்து 3 தடவை தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட 3 தடவை எடுத்த பால் மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு வர மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். ரொம்ப அதிகமாகவும் தேங்காய் பால் எடுத்துட வேண்டாம், இந்த அளவுக்கு எடுத்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம சாதம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இன்றைக்கி இந்த சாதம் வந்து நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல வந்து குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய் வந்து பத்தாது, அதனால் இன்னொரு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த எண்ணெயும் நெய்யும் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் வந்து வெறும் பிரிஞ்சி இலை மட்டும் 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா செவந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம். வெங்காயம் வந்து நல்லா ஒரு பெரிய வெங்காயம் 1 எடுத்து நீளமாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை இதில் போட்டுட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஓரளவு நல்லா இந்த அளவு வதங்கி வந்துட்டுருக்கிறப்பவே நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இஞ்சி பூண்டு வெங்காய விழுது, அதையும் வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா வந்து இதுலேயும் வந்து நம்ம வெங்காயம் போட்டிருக்கிறதுனால அதோட பச்சை வாசனைலாம் போகணும். அதனால் இதை சேர்த்துட்டு மிதமான தீயில் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம 2 கப்பு அரிசிக்கு வெறும் 3 பச்சை மிளகாய் தான் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த காரம் வந்து இந்த சாதத்துக்கு பத்தாது. அதனால் இது வதங்கிட்டு இருக்கிறப்ப இதில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டு நான் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பச்சை மிளகாவோட அளவை கூட குறைச்சி சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்க வெங்காயம் அந்த மசால் எல்லாமே நல்லா வதங்கி இந்த நிறத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்து மல்லியும் புதினாவும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறோம். முதல்ல சேர்க்க போகிறது 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, அதே அளவு 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினா இலைகளையும் சேர்த்துட்டு இதை ஒரு மிதமான தீயில் ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற எல்லா மசாலாவும் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம காய்கறிகள் சேர்த்துக்க போகிறோம். காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன காய்கறிகள் இருக்கோ வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, ஃப்ரோசன் பச்சை பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாமே இந்த மாதிரி கட் பண்ணினது மெஷரிங் கப்பில் 1.5 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன்.
இப்போ இந்த காய்கறிகள் வதங்கிட்டு இருக்கப்பே இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1½ டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். பின்னாடி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ காய்கறிகள்லாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் முந்திரி பருப்பு நான் வந்து வறுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 10 முந்திரி பருப்பு, முழு முந்திரி பருப்பை உடச்சி நெய்யில் வந்து செவக்க வறுத்துருக்கிறேன். இதை நீங்கள் தாளிக்கிறப்பே போட்டு வறுத்துக்கலாம். சம்டைம்ஸ் ரொம்ப செவந்துருங்கிறனால இப்போ நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறிகள்லாம் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிறது வந்து 2 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசிக்கு 3 கப் அளவுக்கு தண்ணியும் தேங்காய் பாலும் சேர்த்து நம்ம எடுத்துக்கணும். அரிசி கட்டாயம் 20 நிமிஷம் ஊறி இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து புழுங்கல் அரிசி எடுத்திருந்தீங்க அப்படின்னா தண்ணி வந்து உங்களுக்கு 4 கப் அளவுக்கு தேவைப்படும். தேங்காய் பாலும் தண்ணியும் சேர்த்து 4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இதில் வந்து இப்போ தக்காளி சேர்க்க போகிறேன். தக்காளி வந்து வதக்கிறப்ப போடக்கூடாது, நேரம் வந்து நமக்கு தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். அதனால் ஒரு பாதி தக்காளி இந்த சைஸில் கட் பண்ணினது 4 பீஸ் தான் இருக்குது, அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். உப்பு செக் பண்ணிங்கன்னா ஒரு கல் கூட இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாதம் வெந்ததுக்கப்புறமா அரிசியில் சாதத்துக்கும் சரியாக இருக்கும். அதனால் இப்போ எனக்கு பத்தலை. உப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து லைட்டாக இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கிறதா நேரத்தில் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி தேங்காய் பால் உங்களுக்கு மேலாவிலே நிற்கிற மாதிரி இருக்கும். இப்போ 20 நிமிஷம் அரிசியை வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதனால் இந்த மாதிரி சல்லடையில் வடிச்சிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. தண்ணியோடு சேர்க்கக்கூடாது. இப்போ அதை வந்து மெதுவாக கலந்து கொடுத்துருங்க, அரிசி வந்து உடஞ்சிடாத மாதிரி கலந்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சு வேக விடலாம். கொஞ்சம் தண்ணி வற்றுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரை மூடி ப்ரெஷர் வச்சுக்குவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நிமிஷத்துலேயே அந்த அரிசி வந்து நல்லா வெந்து தண்ணியும் கொஞ்சம் ஓரளவு சுண்டி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடினோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இப்போ குக்கரை மூடிட்டு ப்ரெஷர் வச்சுக்கோங்க. தீயை வந்து மிதமான ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் வச்சு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுவே புழுங்கல் அரிசினா ஒரு விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சாதம் வந்து நல்லா வெந்து இந்த அளவுக்கு இருக்கும். தேங்காய் பால் ஊற்றிருக்கிறதுனால மேலே இந்த மாதிரி இருக்கும். அதை மெதுவாக ஓரம் போல் கிளறி விட்டிங்கன்னா சரியாக இருக்கும். சாதம் வந்து ரொம்ப வரவரன்னு இல்லை, ரொம்ப குழையும் இல்லை, நல்லா பக்குவமாக வெந்து வந்திருக்கு. இதை கலந்ததுக்கு அப்புறமா கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி புதினா இலைகளை சேர்த்துட்டு நம்ம வந்து இதை சர்வ் பண்ணிட வேண்டியதான். இதனால் ஒரு சுட சுட ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோடு வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த தேங்காய் பால் சாதத்தை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.